அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரொம்ப ஒரு அற்புதமான நாள். பிரதோஷ வழிபாடு செய்யறது உகந்த நாள். சிவபெருமான் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, இது எல்லாமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் முழுசா உங்களுக்கு சேரும். முதல் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி குபேர பூஜை எளிமையாக செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த வீடியோ நான் ஒவ்வொரு பதிவிலையும் வேற வேற விதமா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த தலைப்புல அப்படின்னா, லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதுல இருந்து எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதுல கமெண்ட்ஸ் மூலமா தெரிய வரனால உங்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வியாழக்கிழமை மாலை வேளையில செய்யலாம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யலாம். இந்த 2 நாளுமே நம்ம செய்யலாம், ஒண்ணுமே தவறு கிடையாது. இப்ப நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா சாயங்காலத்துல லேட்டா வரீங்க அப்படின்னா செய்ய முடியாது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம். எப்படி எளிமையா செய்யறது அப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. நீங்க நிலைவாசல்ல ஏத்துறீங்களோ ஏத்தலையோ, இல்ல நிலைவாசல் உங்களுக்கு விளக்கு ஏத்துற மாதிரி அமைப்பு இருக்குதோ இல்லையோ அது உங்களுக்கு தான் தெரியும். இருந்தா நிலைவாசல்லையும் 2 தீபம் ஏற்றிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா துளசி மாடம் இருந்தா துளசி மாடத்துல ஒரு தீபம் ஏற்றிட்டு, குலதெய்வ விளக்கு அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா குலதெய்வ படம் இருந்தா அவங்களுக்கு முன்னாடி ஏற்றலாம். இல்ல ஒரு தண்ணியில பஞ்ச பாத்திரத்துல பூ வச்சு அதுல நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அதை குலதெய்வமா நினைச்சு அங்க ஒரு விளக்கு ஏற்றலாம். இல்ல அதுவும் இல்லை அப்படின்னா குலதெய்வ பானை, நான் குலதெய்வ பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் எப்படி அந்த பானை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி குலதெய்வம் விளக்கு இல்லை எதுவுமே இல்லாட்டியும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கப்புறமா விநாயக பெருமானுக்கு ஒரு பூவோ இல்ல ஒரு அருகம்புல்லோ இல்ல வெள்ளரிக்கோ ஏதோ ஒண்ணு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க சாத்திடலாம். குலதெய்வம் விநாயக பெருமான். அடுத்தது காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தா காமாட்சி அம்மன் விளக்கு, இல்ல அஷ்டலட்சுமி விளக்கு இருந்தா அதுவும் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன விளக்கு நீங்க ரெகுலரா ஏற்றுவீங்களோ அந்த ஒரு விளக்கு, இல்ல மண் அகல் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா மண் அகல்ல செஞ்ச விளக்கை நீங்க ஏத்திட்டு, நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல காலையில வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காலையில 4:30 மணிக்கு நீங்க விளக்கு ஏற்றிட்டு, ஒரு 51 காயினோ இல்ல 21 5 ரூபாய் காயினோ இல்ல 11 ரூபாய் 5 ரூபாய் காயினோ இல்ல 108 5 ரூபாய் காயின் என்கிட்ட இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாமே நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லா கழுவி தொடச்சி முதல் நாளே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பூஜை பண்ணும்போது உதிரி பூக்களோ இல்ல குங்கும அர்ச்சனை பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா, இந்த குங்குமத்தையும் நம்ம மோதிர விரல், கட்டை விரல் இது 2 எடுத்து அந்த காயினையும் எடுத்து நீங்க மகாலட்சுமி படம் இருந்தா அவங்களுக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம். இல்ல என்கிட்ட எந்த படமும் இல்லை தனியா அப்படின்னா அது நீங்க விளக்கு காமாட்சி விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, அதுல நீங்க 108 முறையோ 51 முறையோ 21 முறையோ 11 முறையோ உங்ககிட்ட எவ்வளவு காயின் இருக்கோ அதை பொறுத்து நீங்க குங்குமத்தையும் எடுத்துக்கலாம், அந்த காயினையும் எடுத்து தொட்டு நீங்க லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். இந்த லட்சுமி குபேர பூஜை பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னா விக்கிரகம் வச்சு நம்ம கலசம் வச்சு, அதுக்கப்புறம் குபேர எந்திரம், குபேர எண், அதுக்கப்புறம் இந்த குபேர பானை, காசு, இந்த நவதானியங்கள் இதெல்லாம் வச்சு நிறைய பிரம்மாண்டமா செய்யலாம். தாமரை பூவால அர்ச்சனை பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட குங்குமம் பாக்கெட் புதுசா பிரிக்காம இருக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். எளிமையா நான் சொல்றேன். அதுவும் இல்லை அப்படின்னா அச்சதை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்க அந்த காயினையும் சேர்த்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம். அதுவும் இல்லை என்கிட்ட உதிரி மல்லிகைப்பூ இருக்கு அப்படின்னா ஒரு 21 மல்லிகைப்பூ, உங்கள்கிட்ட எத்தனை காயின் இருக்கோ அத்தனை மல்லிகைப்பூ நீங்க தனியா பிரிச்சு எடுத்து வச்சு நீங்க மல்லிகை பூவால அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா உதிரி பாக்கெட் ஒரு 20 ரூபா பாக்கெட் தான் இருக்கும். அதுல 100 பூ, நம்ம 108 பூ தாராளமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு நெய்வேத்தியமா கல்கண்டு இல்ல பாயாசம் இல்ல உங்களுக்காக என்ன ஸ்வீட் உங்க வீட்டுல இருக்கு, இல்ல மாதுளம்பழம் இருந்தா அதை கூட நீங்க வச்சு நெய்வேத்தியம் பண்ணி தூப தீப ஆராதனை காமிச்சா போதும். அந்த 108 முறை நீங்க சொல்லும் போதோ இல்ல 21 முறை சொல்லும் போதோ ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சமர்ப்பணம்லாம் பண்ணிட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா சூளம் காமிச்சு கண்ணில் ஒத்தி எடுத்துக்கிட்டு அந்த குங்குமத்தை உங்க தலையிலையும் அதாவது தலைவகத்திலையும் உங்களோட மாங்கல்யத்திலையும் வச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம வாரம் செய்ய முடியும், ரெகுலரா செய்ய முடியும். நமக்கு மாதவிடாய் நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த மாதிரி சிம்பிளா செய்யலாம். அந்த வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிராண்டா செஞ்சு நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு சாப்பாடு போட்டு தாம்பூலம்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி உங்களால அப்ப செய்ய முடியாட்டி கூட வாரம் வெள்ளிக்கிழமை யாராவது ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா சுமங்கலி பெண்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் பிட்டோ இல்ல மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சுக்கோங்க.
யார் வந்தாலுமே அவங்களுக்கு நீங்க கொடுத்து குங்குமத்தை வந்து நீங்களும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். இது மாசத்துல ஒரு முறை நீங்க கோவிலுக்கு எங்கேயாவது அம்மன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கூட இந்த செட்டை அப்படியே எடுத்துட்டு போய் முன்ன பின்ன தெரியாத ஒரு நபருக்கு நீங்க வந்து கோவில்லையும் கொடுக்கலாம். இதனால நம்ம மாங்கல்ய பலம் வந்து நல்லா இருக்கும், நம்ம வந்து சுபிக்ஷமா இருக்கும், மகாலட்சுமி கடாட்சம் வந்து கிடைக்கும். இது மாதிரி செய்யறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த பிளவுஸ் பீட் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வரலட்சுமி பூஜை நாங்க செஞ்சு பழக்கம் இல்லை, ஆனா செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா செய்ய முடியல அப்படின்னா இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தாம்பலம் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் முடியுதோ அப்ப கொடுத்தாலே நமக்கு நல்லதுதான். இது வந்து எளிமையா செய்யறது நான் சொல்லிட்டேன். நெய்வேத்தியம் கூட கல்கண்டு கூட வச்சுக்கலாம், இல்ல உலர் திராட்சை கூட வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம எப்ப வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த டைம், வியாழக்கிழமை 4 to 6:30 நம்ம வந்து செஞ்சிடலாம். அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில செய்யலாம், 6 to 7 வரைக்குமே செய்யலாம். 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்குமே செய்யலாம். ஏன்னா 6 to 7 சுக்கரஹோரை, அதுவும் வந்து மகாலட்சுமிக்கு உயர்தான். இல்ல வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். இது வந்து உங்களுக்கு இந்த 3 சாய்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து எளிமையா செய்யலாம். வாசல் நிலைவாசல் விளக்கு ஏற்றுற பழக்கம் இருந்தால் நிலைவாசல்ல ஏற்றலாம். உள்ள வந்து குலதெய்வ விளக்கு, ஒரு அஷ்டலட்சுமி விளக்கு வந்து ஏற்றிட்டு, இல்லை காமாட்சி விளக்கு வந்து ஏற்றிட்டு சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணலாம். அதோட சேர்த்து குங்கும அர்ச்சனை பண்ணலாம், இல்லை மல்லிகை பூவோட அர்ச்சனை பண்ணலாம். அதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க வெறும் சில்லறை அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு தூப தீப ஆராதனை, நெய்வேத்தியமா பழங்கள், இல்லை வந்து ஒரு நட்ஸு, உலர் திராட்சை, கல்கண்டு இந்த மாதிரி கூட நீங்க வைக்கலாம். இது வந்து போதுமானது. ரொம்ப வந்து நீங்க மாசத்துல ஒரு நாள் ஏதாவது வந்து இந்த மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிளவுஸ் பீட்டு, ஒரு அதாவது தாம்பூலம் செட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கண்ணாடி வளையல், ஒரு பிளவுஸ் பீட்டு வச்சு பூ வச்சு ஒரு 11 ரூபா காசு வச்சு நீங்க வந்து யாருக்கு வேணா நீங்க வந்து கொடுக்கலாம். உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்ல வந்து கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கேயும் வச்சு கொடுக்கலாம். இது உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும். இல்ல ரொம்ப முடியாம வயசானவங்க இருக்காங்க, அதாவது சுமங்கலியா இருக்காங்க, இல்ல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க, அம்மா வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த நீங்க தாம்பூலத்தை கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை. ஃபர்ஸ்ட் வந்து நான் செஞ்சுட்டேன், குபேர பூஜை நான் செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் சுக்கர ஹோரையில் வந்து லக்ஷ்மி பூஜை செய்யணுமான்னு கேட்குறாங்க, ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா குபேர பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம லக்ஷ்மியை தான் வந்து வணங்க போறோம். விநாயகருக்கு பூ வச்சுட்டு அடுத்தது மகாலட்சுமி தாயாரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து குபேர பூஜை செய்யணும். ஏன்னா குபேரருக்கு அருள் பாலிக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயாரே. மகாலட்சுமி தான் குபேரருக்கே வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை வந்து கொடுக்குறவங்க. அதனால வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு, விநாயகரை வணங்கிட்டு, மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்கும அர்ச்சனை இல்ல மல்லிகை பூ அர்ச்சனை சமர்ப்பணம் பண்றோம். குபேரருக்கு நம்ம சில்லறை அர்ச்சனை சமர்ப்பணம் பண்றோம். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம வந்து பண்றது 4:30 to 7 நம்ம பொறுமையாவே பண்ணலாம். சுக்கரஹோரை முடிகிற வரைக்குமே பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்க தனித்தனியா பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கரஹோரையில வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணணும், 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல வந்து நம்ம வந்து குபேர பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டா, இந்த லட்சுமி குபேர பூஜையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு தான் முதலிடம். ஃபர்ஸ்ட் அவங்களை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து குபேரரை வந்து வணங்க போறோம். இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இது ஒரே பூஜை தான் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கலாம். அடுத்தது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நல்ல வந்து பலன் கிடைச்சிருக்கு, நிறைய வந்து நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு, எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் வந்து கிடைச்சது அப்படின்னா ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அது கூட நான் போன வீடியோல வந்து போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அடகுல இருந்த நகையை உங்க வீடியோ பார்த்து லட்சுமி குபேர பூஜை செஞ்சேன், அடகுல இருந்த நகையை வந்து மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து சைட்ல வந்து ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க. ஸோ அப்படி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்க எல்லாருமே செஞ்சு பயன்பெறுங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுனால பண வரவு மட்டும் இல்ல, வீட்டுல சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, விரைய செலவு ஏற்படாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். நம்ம வீட்டுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்றது. ஸோ அதனால வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை, மனசு நிம்மதி, சந்தோஷம் இதுவும் வந்து வேணும் அப்படின்னா இதுவும் வந்து மகாலட்சுமி அருள் இருந்தாதான் அந்த வீட்டுல வந்து நிலைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், கடன் இல்லாத வாழ்க்கை, அதே மாதிரி நிறைய வந்து விரைய செலவு வீட்டில் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த பூஜை வந்து பண்றது. ஸோ மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்கு தொடங்கி 7 மணி சுக்கரஹோரை வரைக்கும் பண்ணலாம், இல்லை இரவு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பண்ணலாம், இல்லை வியாழக்கிழமை 4:30 to 6:30 வரைக்குமே பண்ணலாம். உங்களுக்கு எந்த நேரம் பயனுள்ளதா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி நல்லபடியா அந்த நேரத்தை பயன்படுத்தி மற்ற சகோதரிகள் சொன்ன மாதிரி நீங்களும் வந்து உங்க நகையை மீட்கிறது, உங்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகம் வந்து கிடைக்கிறது, அதே மாதிரி உங்க வீட்டுல சந்தோஷம் வந்து வர்றது, நிறைய வந்து பணம் வந்து சேவிங்ஸ்ல வந்து வர்றது, நிறைய நல்ல விஷயங்களுக்கு பணம் வந்து செலவாகிறது, இந்த மாதிரி நீங்களும் வந்து பயன்பெற்று இந்த பூஜை செஞ்சு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து நல்லது நடக்கும்போது கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாமே வந்து அந்த மகாலட்சுமி தாயார் அருளோட நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.